பிரைஸ்தலால் வசனங்களை கேட்கிற உள்ளத்தை கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் பார்ப்போம், நம்ம இப்போ எந்த அதிகாரத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தானியேல் 3rd chapter படிக்க போறோம். 3rd chapter. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வந்து சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த மூவரை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாப்பு தானியேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படி. King Nebuchadnezzar made a gold statue 90 feet high and 9 feet wide. He set it up in a recessed area in the wall in a province of Babylon. இப்போ வந்து தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோன் மாநகரத்தில் இந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவாக இருந்தபோது அந்த ராஜா வந்து 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமாக ஒரு பொன்னால் செய்யப்பட்ட சிலையை அவன் செய்தான். அந்த சிலையை செய்துவிட்டு அந்த தூரா என்னும் சம பூமியிலே அந்த சிலையை நிறுத்தி அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு நாளை குறித்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தூரா தேசத்திலே அந்த பொற்சிலையை நிறுத்தினான். அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி சகல நாடுகளிலிருந்து தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் மந்திரிமார்களையும் நியாயாதிபதிகள் என்றால் நம்ம கோர்ட்டில் நியாயாதிபதிகள் இருப்பாங்கல்ல, அந்த நியாயாதிபதிகள் சகல நாடுகளிலும் இருந்து அந்த நியாயாதிபதிகள் அவங்களையும் வரவழைத்து முக்கியமாக இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த மூவரையும் நேபுகாத்நேச்சர் விசாரிப்புக்காரனாக வைத்திருந்தார். அவர்களையும் வரவழைத்து என்று சொன்னால் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், கட்டியக்காரன் என்றால் என்ன அப்படின்னு சொன்னாக்க பார்க்க தெரியுமா? நம்ம கிராமத்துகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ உனக்கெல்லாம் இந்த காலத்தில் வந்து டிவி ஃபோனு இருக்குது. ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம டிவி மூலமாக நம்ம கேட்போம், அப்புறம் ஃபோன் மூலமாக நம்ம கேட்போம். இப்போ தான் யூடியூப்பெல்லாம் வந்துருக்குதுல்ல, அதில் எல்லா நிகழ்ச்சிகளையும் போடுவாங்க. முக்கியமான நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் பார்ப்போம். அப்போ இப்போ புதுசாக முதலமைச்சர் வந்திருக்கிறாருல்ல, ஜோசப் விஜய் அவர்கள் வந்துக்கிறாருல்ல, அவர்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து செய்தியின் மூலமாக நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். அப்படியாக இந்த கட்டியக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அந்த கிராமத்தில் போய் இப்போ நேபுகாத்நேச்சர் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி சகல கிராமத்திலிருந்தும் ஜாதிகளையும் எல்லா ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் எல்லாத்தையும் இந்த கட்டியக்காரன் மூலமாக வரவழைத்தான். அப்போ இந்த வீணை, கிண்ணரம், நாதசுரம், தம்புரு, எக்காலம் எல்லாத்தையும் அதை வாசிக்கும் பொழுது இந்த பொன்னால் செய்யப்பட்ட சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி சகல ராஜாக்களும் வந்து அவங்க தாழ விலகணும், அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு ஆணை பிறப்பித்தான் நேபுகாத்நேச்சர். ஆனாலும் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவர்கள் மூவரும் என்ன செய்தார்கள் என்றால், நாங்கள் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் உயிருள்ள தேவனை மட்டும்தான் வணங்குவோம். இந்த சிலைக்கெல்லாம் என்ன இல்லை, உயிர் இல்லை, அது வெறும் பொம்மை தான். அந்த பொம்மை வந்து யாராவது வணங்குவாங்களா? வணங்க மாட்டோம் என்று சொல்லி இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ மிகவும் தீவிரமாக இருந்தான். அந்த கல்தேயரில் இந்த சிலர் என்ன பண்ணாங்க, இந்த யூதர்களாகி இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த மூவரும் நீங்கள் வச்சிருந்த இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று நேபுகாத்நேச்சர் இடத்திலே சொன்னபோது உடனே நேபுகாத்நேச்சர் அந்த மூவரையும் வரவழைக்க வேண்டும் வரவழைத்தான். வரவழைத்தவுடன் அவர்களிடத்திலே இவர்கள் சொல்வது உண்மைதானா, என்னுடைய பொற்சிலையை நீங்கள் வணங்க மாட்டீங்களா என்று சொல்லி கேட்கும்போது அந்த ராஜாவிடத்திலே சொன்னார், ராஜாவே நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்வோம், வணங்க மாட்டோம் என்று சொன்னான். உடனே
உடனே இந்த நேபுகாத் நேச்சர் அக்கினி சூளையிலே போட்டு விடுவார்கள் என்று சொல்லி பயமுறுத்தினார் நேபுகாத் நேச்சர். அப்பொழுது இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள் என்றால், இந்த நேபுகாத் நேச்சர் இடத்துல ராஜாவே நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று சொல்லி ஒரே பிடிவாதமாக இருக்கும் பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த மூவரையும் ஒரு இராணுவங்களில் வேலை செய்பவர்களை வரவழைத்து இவர்கள் மூவரையும் அக்கினி சூளையிலே போடு என்று சொல்லி ஆணையிட்டான். அக்கினி சூளை எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் 7 மடங்கு அக்கினி சூளையை சூடு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மூவரையும் ஒரே சால்வியால கட்டி அக்கினி சூளையிலே போட்டு விட்டார்கள். போட்டு விட்ட உடனே இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ மூவரும் அந்த அக்கினி சூளையிலே உலாவி கொண்டு இருந்தார்கள். அப்படியே தண்ணீரில் நடக்கிற மாதிரி அவர்கள் மூவரும் நடந்து கொண்டு இருந்தார்கள். அந்த மூவர் மட்டுமல்ல, தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் இவர்களோடு சேர்ந்து உலாவினார்கள். இதை பார்த்த நேபுகாத் நேச்சர் சகல மந்திரிமார்களையும் கூப்பிட்டு, இதை நம்ம 3 பேர்த்த தானே இந்த அக்கினியில நம்ம போடுறோம், இந்த 4வது ஆள் இது தேவனுக்கு சமமானவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உடனே இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் என்னை தப்புவிக்கவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் வைத்திருக்கிற அந்த பொற்சிலையை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னதை இந்த நேபுகாத் நேச்சர் ஞாபகப்படுத்தினான். உடனே அந்த இடத்திலெல்லாம் போய் சொல்லி அந்த 3 பேர்த்தையும் வரவழைத்தான். இதில் என்ன ஒரு காரியம் என்றால், இந்த மூவரையும் அக்னியிலே கொண்டு போய் போட்டார்கள். போடப்பட்டவன் அக்னியிலே விழுந்து இறந்து போனான். ஆனால் இந்த மூவரும் தண்ணீரில் உலாவுகிற மாதிரி உலாவினார்கள். இவர்கள் மூவரும் மட்டுமல்ல, தேவகுமாரனுக்கு ஒப்பானவரும் சேர்ந்து இவர்கள் 4 உலாவிக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேபுகாத் நேச்சர் இந்த மூவரையும் வரவழைத்து, நீங்கள் மூவரும் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அங்கே சகல நாடுகளில் இருந்தும் சகல பாஷைக்காரர்களும் சகல ஜாதிகளும் வந்திருப்பார்கள் அல்லவா, அவர்களையும் வரவழைத்து இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இவர்கள் மூவரும் வணங்குகிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன், இந்த தேவனை தவிர வேறு தேவன் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லி அந்த நேபுகாத் நேச்சர் சகல ஜனங்களுக்கும் ஆணையிட்டார். ஆமென்.